இவருடைய உதாரணத்தை சொல்லுங்கள் என்று இன்னொரு மலக்குகள் சொல்லுகிறார்கள். உதாரணம் சொல்லப்படுகிறது. இவருடைய உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு வீட்டை கட்டுகிறார், அந்த வீட்டிற்கு விருந்தாளிகளை அழைக்கிறார். அந்த வீட்டிற்கு யார் விருந்தாளியாக வந்தார்களோ அவர்கள் அந்த வீட்டிலே நுழைந்து அந்த உணவை சாப்பிட்டார்கள். யார் அந்த வீட்டிற்கு விருந்தாளியாக வரவில்லையோ அவர்கள் அந்த வீட்டிற்குள் நுழையவில்லை, அந்த உணவை சாப்பிடவில்லை, அந்த விருந்திலே கலந்து கொள்ளவில்லை. அதற்குரிய விளக்கம் சொல்லப்படுகிறது. இன்னஹு நாயிம், மேலும் சொல்கிறார்கள் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னல் ஐன நாயிமத்துல் கல்ப யக்தான், இன்னொரு மலக்குகள் சொல்கிறார்கள் அவருடைய கண்கள் தான் உறங்குகிறது, அவருடைய உள்ளம் விழித்திருக்கிறது. ஃபத்தாரு அல் ஜன்னா, மலக்குகள் விளக்கம் சொன்னார்கள், அந்த வீடு என்பது சொர்க்கம். ஃபத்தாரு அல் ஜன்னா வத்தாஇ, அதன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஃபமன் அதாஅ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அதாஅ அல்லாஹ், யார் இந்த முஹம்மது ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். வமன் அஸா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஸல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர், அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர். வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்குன் பைனன் நாஸ். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார். அவர் அந்த அழைப்பை ஏற்று வீட்டில் நுழைந்தார். எங்கே நுழைவார்? சொர்க்கத்திலே நுழைவார். யார் அந்த அழைப்பை மறுத்தார்களோ அவர் நுழைய மாட்டார். எங்கே நுழைவார்? நரகத்திலே நுழைவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் சூரத்துல் ஹுஜராத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிகும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுகும் வ அன்தும் லா தஷ்உரூன். மிக முக்கியமான வசனம். ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும், இதுவும் இந்த இரண்டு தோழர்களை குறித்து இறக்கப்பட்டதாகத்தான் முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னொரு தோழரும் இந்த வசனத்தில் சம்பந்தப்படுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். மாலிகல் முல்க், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், முஹம்மது ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள். நீங்கள் உங்களிடத்திலே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது போன்று முஹம்மது ரசூலிடத்திலே கூச்சலிட்டு பேசாதீர்கள். ஏன்? அன் தஹ்பத அஅமாலுகும், உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத நிலையிலே உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான்.